வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காசி விஸ்வநாதரின் தெய்வீக ஆளுமை மூலநூலோட 30வது அத்தியாயத்தின் ஆழமான விளக்க உரை. இது சும்மா ஒரு தகவல்களின் தொகுப்பு கிடையாது. காசியோட ஆன்மீக ரகசியங்களை நோக்கி நாம எடுத்து வைக்கிற ஒரு தியான பயணம்னு சொல்லலாம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துச்சுக்கு. கவனமா கேளுங்க. ஓம் நமஹ பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. காசி விஸ்வநாதர் சரணம். எப்பவுமே நாம இந்த மங்களகரமான துதியோடு தான் தொடங்குவோம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. காசியோட அந்த புனிதமான அதிர்வலைகளுக்குள்ள நாம நுழையறதுக்கான ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. இந்த துதிய மனசுல வச்சுக்கிட்டே தொடர்ந்து கேட்போம். ஆக்சுவலா பகீரத மகாராஜா தன் முன்னோர்களோட சாபத்தை நீக்க கங்கைய பூமிக்கு கொண்டு வந்தார்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் கங்கைய அழைச்சிட்டு வந்தது இந்த ஆனந்தவனம்னு சொல்லப்படுற காசிக்கு தான். ஏன்னா காசி சாதாரண ஒரு ஊர் இல்ல. இங்கே உங்கள வருத்தி கடுமையான யோக பயிற்சிகளோ தியானமோ செய்யணும்தா அவசியமே இல்ல. சிவபெருமானோட தாரக மந்திரமே எல்லாத்துக்கும் முக்திய ரொம்ப ஈஸியா கொடுத்துடுறது. அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒரு கேள்வி வரலாம். இவ்வளவு சுலபமா முக்தி கிடைக்கிற ஒரு இடம் எப்படி தீயவர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கப்படுது? இதுக்காகவே தேவர்கள் 2 புனித நதிகளை உருவாக்குனாங்க. தெற்கே பாயிற அசிநதி நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை வெட்டி எறிகிற ஒரு கூர்மையான வாள் மாதிரி செயல்படுது. அதே போல வடக்கே ஓடுற வரணா நதி தீய சக்திகள் உள்ளே நுழைய முடியாதபடி ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு ஆறனா நிக்குது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க நினைச்ச உடனே காசிக்குள்ள போயிட முடியாது. மேற்கு வாசல்ல சாக்ஷாத் விநாயக பெருமானே தேஹ்லி விநாயகரா உட்காந்து கண்காணிச்சிட்டு இருக்கார். சிவபெருமானோட அருள் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே உள்ள போக பெர்மிஷன் கிடைக்கும். அதாவது நம்ம உடன் காசிய அடைஞ்சாலும் நம்ம ஆத்மாவுக்கு ஈசனோட அப்ரூவல் வேணும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு சொன்ன ஒரு கதைய பார்க்கலாம். ராமேஸ்வரம் பக்கத்துல தனஞ்சயன்னு ஒரு தீவிர சிவபக்தன் இருந்தான். அவன் ரொம்பவே நல்லவன். ஆனா அவனோட அம்மாவும் நேரெதிர். அவங்க தர்மம் தவறி ரொம்பவே தவறான பாதையில வாழ்ந்து இறந்தவங்க. அதனால அவங்க ஆத்மா நரகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. தான் அம்மாவோட பாவம் தனஞ்சயனுக்கு தெரியாது. ஒரு சிவயோகி சொன்னதை கேட்டு அம்மாவுக்கு முக்தி தேடித்தர ஒரு பெரிய சபதம் எடுத்தான். அம்மாவோட எலும்புகளை பஞ்ச கவ்யம் வச்சு சுத்தப்படுத்தி ஒரு செப்பு பெட்டியில பத்திரமா வச்சுக்கிட்டான். உடம்புல கடுமையான காய்ச்சல் இருந்தாலும் வெறும் காலோட அத்தனை தூரம் நடந்து மாபெரும் பக்தியோட கடைசியா காசியோட எல்லைய வந்து சேர்ந்துட்டான். அந்த பக்தி இருக்கு பாருங்க, உண்மையிலேயே அளப்பரியது. ஆனா இங்கதான் விதியின் விளையாட்டு ஆரம்பமாகுது. காசிய அடைஞ்சதும் கங்கையில குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொருட்கள் வாங்கலான்னு தனஞ்சய நினைச்சான். அதனால அந்த புனிதமான செப்பு பெட்டிய அங்கேருந்து ஒரு சுமை தூக்குறவங்கிட்ட கொடுத்துட்டு கடவீதிக்கு போனான். ஒரு சின்ன கவனக்குறைவு அது எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு அவனுக்கு அப்ப தெரியல. தனஞ்சயன் கொஞ்சம் தூரம் போனதும் அந்த சுமை தூக்குறவனுக்கு திடீர்னு பேராசை வந்துடுச்சு. இந்த செப்பு பெட்டிக்குள்ள கண்டிப்பா நிறைய தங்கமோ வைரமோ தான் இருக்கும்னு தப்பா கணக்க போட்டுட்டான். பேராசையில கண்ணு மண்ணு தெரியாம அந்த பெட்டிய அப்படியே தூக்கிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிட்டான். பாருங்க, ஒரு தூய மகனோட காணிக்க இப்படி ஒரு நொடியில கழவ போயிடுச்சு. காட்டுக்குள்ள போன அந்த திருடன் ரொம்ப ஆசையா பெட்டிய திறந்து பார்த்தான். உள்ள வெறும் காஞ்சு போன எலும்புகளை பார்த்ததும் அவனுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. ஆத்திரத்துல அந்த அஸ்திய அப்படியே காட்டுக்குள்ள வீசி எரிஞ்சிட்டு போயிட்டான். திரும்பி வந்து பார்த்த தனஞ்சயனுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் அழுக. கங்கையிலையும் குளிக்கல, விஸ்வநாதரையும் பார்க்கல, பெட்டிய காணோமேன்னு காடு முழுசும் தேடி அலைஞ்சு கடைசியில வெறுங்கையோடு ஊருக்கே திரும்பிட்டான். ரொம்பவே சோகமான ஒரு முடிவு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தனஞ்சயன் எவ்வளவு கஷ்டப்பட்டு காய்ச்சலோட நடந்து வந்து அந்த எலும்புகளை கொண்டு வந்தான். அவனோட பக்தி அத்தனை தூய்மையானது. அப்படி இருக்கும்போது அவனோட காணிக்கை மட்டும் ஏன் காசியோட எல்லையிலிருந்து அத்தனை கொடூரமா நிராகரிக்கப்படணும்? ஏன் பிரபஞ்ச விதிகள் இங்கே இவ்வளவு கடுமையா வேலை செஞ்சது? இதற்கான பதில் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அந்த தாய்க்கு விஸ்வநாதரோட அருள் கொஞ்சமோ இல்ல. அதனாலதான் காசிக்குள்ள அந்த எலும்புகள் நுழைஞ்சாலும் ஈசனோட பெர்மிஷன் இல்லாததால ஒரு திருடன் மூலமா அது உடனடியா வெளியேற்றப்பட்டுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க எவ்வளோதான் பணம், உடல் உழைப்பு, பக்தி எல்லாத்தையும் கொட்டினாலும் ஈசனோட பேரருள் இல்லைன்னா காசில ஒரு சின்ன முக்தியை கூட நெருங்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்போ நாம காசியோட மிக ஆழமான ஒரு தத்துவத்துக்கு வருவோம். காசிய மகா ஸ்மசானம்னு சொல்வாங்க. அதுக்காக அது சாதாரண சுடுகாடுன்னு நினைச்சிடாதீங்க. பிரளய காலத்துல உலகமே அழிஞ்சி பஞ்சபூதங்களும் ஒடுங்கும்போது ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் சவங்களா மாறி இந்த ஆனந்தவனத்துல தான் வந்து உறங்குமாம்.
பிரபஞ்சமே வந்து ஒடுங்குற இடங்கிறதால தான் இதுக்கு மகா ஸ்மசானம்னு பேரு. இது சாவுக்கான இடம் இல்ல, பிரபஞ்சத்தோட புனிதமான ஒடுக்கம். காசியோட ஆக பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் சாரூப்ய முக்தி. காசியில ஒரு சின்ன எலும்போ பறவையோ மிருகமோ இல்ல மனுஷங்களோ யாரு இறந்தாலும் சரி, அவங்க நேரடியா சிவபெருமானோட அந்த நீலக்கண்டம் முக்கண் கொண்ட உருவத்தையே அடைஞ்சு அவரோட ஒன்றி கலந்துருவாங்க. இந்த மகா ரகசியத்தை முழுமையா உணர்றவங்களுக்கு எல்லா பாவங்களும் அழிஞ்சு முக்தி நிச்சயமா கிடைக்கும். தினசரி பிரளயமோ இல்ல மகா பிரளயமே வந்தாலும் விஸ்வநாதர் தன் காசி நகரத்தை தன்னோட திரிசூல முனையில தாங்கி பாதுகாப்பார். அதனாலதான் இதுக்கு அழிவே கிடையாது. இது காலத்தையே தாண்டிய ஒரு நித்திய நகரம். இந்த விளக்குறைய முடிக்கும்போது ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கலாம். காசிங்கிறது வெறும் மேப்ல இருக்கிற இடம் மட்டும் இல்ல, அது நம்ம கர்மாவையெல்லாம் எரிக்கிற ஒரு தத்துவ களம். அந்த விஸ்வநாதரோட அருளை நாம முழுமையா பெறணும்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு தூய்மையா இருக்கணும்னு நாமளே கொஞ்சம் சிந்திப்போம். ஹர ஹர மகாதேவா. காசி விஸ்வநாதர் சரணம்.